Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராமநாதபுரத்திலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட 10,000 கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 26 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிங்கேஸ்வரன் வழங்க கேட்கலாம். லிங்கேஸ்வரன், தற்பொழுது இலங்கைக்கு சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக செய்தியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்கள். சங்கீதா, தமிழக கடலோர பகுதியில் இருந்து இலங்கை கடற்பரப்பிற்குள் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்டதாக கூறப்படும் சுமார் 10 டன் கடல் அட்டைகளோட 26 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்காங்க. மன்னார் அருகே உள்ள சவுத் பார்க் கடல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர கண்காணிப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த மிகப்பெரிய கடத்தல் முயற்சியானது முறியடிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதியிலிருந்து இலங்கை கடற்பரப்பிற்குள் அதிக அளவில் கடல் அட்டைகள் கடத்தப்படுவதாக இலங்கை கடற்படைக்கு முன்கூட்டியே தகவல் கிடைத்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. இதையடுத்து மன்னார் கடல் பகுதியில் கடற்படையினர் சிறப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகளை பயன்படுத்தி கடலில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கிடமான வகையில் அங்கு கடலில் பயணித்த 12 விசைப்படகுகளை கடற்படையினர் வழிமறித்து சோதனையிட்டு இருக்காங்க. அப்போது தூய்மைப்படுத்தப்பட்டு பாலித்தீன் பைகளில் மிகவும் நேர்த்தியாக பண்டல் கட்டப்பட்ட நிலையில 60,448 கடல் அட்டைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவற்றின் மொத்த எடை சுமார் 10 டன் எனவும் சர்வதேச சந்தையில பல கோடி ரூபாய் மதிப்பு கொண்டவை எனவும் இலங்கை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து கடல் அட்டைகள் 12 விசைப்படகுகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு மன்னார் சவுத் பார்க் கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டன. பின்னர் இலங்கை கடற்படையினரின் முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு அவை மன்னார் மாவட்ட கடல் தொழில் மற்றும் நீரியல் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் மேற்கொண்ட விரிவான ஆய்வு மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்கு பிறகு கைப்பற்றப்பட்ட அனைத்து கடல் அட்டைகளும் இன்று மாலை இலங்கை கடற்படை மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டு பின்னர் பகிரங்க ஏலத்தில் விற்கப்பட இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 26 தமிழக மீனவர்களையும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 12 விசைப்படகுகள் உள்ளிட்ட பொருட்களையும் மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்கான சட்ட நடவடிக்கைகளை இலங்கை கடல் தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவமானது தமிழக இலங்கை கடல் எல்லை பகுதியில் நடைபெற்று வரும் சட்டவிரோத கடல் அட்டை கடத்தல் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதை காட்டுவதாகவும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்கும் நோக்கத்துல கடற்படை கண்காணிப்பு மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிங்கேஸ்வரன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.